அறிவியலா நம்பிக்கையா என்று விவாதித்தால் ரெண்டு பக்கமே நியாயம் இருக்கும். ஏனென்றால் அவரவர்கள் கருத்துக்களை திறம்பட பேசுவார்கள், விவாதிப்பார்கள். அது வெறும் விவாதமாகவே இருக்கும். ஆனால் அறிவியல் என்பது விவாதம் அல்ல. அது மனித மூளையின் முயற்சியின் வெளிப்பாடுதான். நம்பிக்கை எப்பொழுதுமே அது மனதோடு நின்றுவிடும். ஆனால் அறிவியல் என்பது ஆதாரபூர்வமானது. ஒரு மனிதன் நிலவிற்கு செல்ல வேண்டுமா, முடியுமா என்றால் முடியாது. அது எங்கோ இருக்கிறது. 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வானத்தில் இருக்கிறது. நாளை மறுநாள் பௌர்ணமி. அதற்காக திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வருவார்கள் ஒரு நம்பிக்கையோடு. அவர்களது நம்பிக்கை, வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில்தான். ஆனால் இந்த அறிவியல் என்பது அந்த நிலவிலே சென்று மனிதன் கால் இறங்கி அங்கிருந்து கல்லை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்தான். அதுதான் ஒரு சாதனை. நம்பிக்கைக்கும் அறிவியலுக்கும் உள்ள வேறுபாடு. அறிவியல் என்பது ஆக்கப்பூர்வமானது. மனித சமுதாயத்திற்கே அது உறுதுணையாக இருப்பது. ஆனால் நம்பிக்கை என்பது தனி மனிதனுடைய ஒழுக்கம். அவ்வளவுதான். நாம் தான் அதை பாகுபடுத்தி பார்க்க வேண்டும். எது மனித சமுதாயத்திற்கு தேவை, அறிவியலா நம்பிக்கையா என்றால் மேலோங்கி நிற்பது அறிவியல் மட்டுமே. இதை ஏற்றுக்கொள்பவர்கள் இருப்பார்கள், மறுப்பவர்களும் இருப்பார்கள். நான் அறிவியலை போற்றுகிறேன் என்பதுதான் எனது கருத்து.